போட்டித் தேர்வுக்கு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் கணியன் குழுமம் சார்பாக வணக்கம். இன்னைக்கு நம்ம எக்கனாமிக்ஸ்ல பணவீக்க வகைகள் அதை பத்தி பார்க்க போறோம். அதுல ஃபர்ஸ்ட் பாருங்களேன், தவழும் பணவீக்கம். சரிங்களா, தவழும் பணவீக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்கள் ஆகும் ஒரு பணவீக்கம் வந்து ரெடியாகி வர்றதுக்கு. அதாவது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் மிதமானதா இருக்கும். சரிங்களா, அதாவது நீண்ட காலமா கிட்டத்தட்ட ஒரு 10 வருடம். சரிங்களா, 10 வருடம் இருக்கும். எப்படின்னா, இப்போ 2000ல் ரூபா நோட்டும் 2010ல் இருக்கிற அப்போ பொருளாதார நிலை. சரிங்களா, ரூபா நோட்டாக இருக்கட்டும், அப்போ இருக்கிற அந்த விலைவாசி ஏற்றமாக இருக்கட்டும், அது வந்து பார்த்தோம்னா ஒரு 10 வருடம். அதுதான் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த நீண்ட காலமாக இருக்கும். இதை வந்து உணர இயலாது. ஒரு 10 வருடம் ஒரே ப்ராசஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருந்துச்சுன்னா அதை வந்து உணர முடியாது. அதுதான் இது எப்படி இருக்கும் அப்படின்னா 0 to 3% இருக்கும். இதுதான் வந்து தவழும் பணவீக்கம். சரிங்களா, நடக்கும் பணவீக்கம் ரெண்டாவதா. நடக்கும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா நகரும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எப்படி சொல்றாங்கன்னா நகரும் பணவீக்கம். இது வந்து ஒற்றை இலக்கா கூடுதுன்றாங்க. 3% to 9% வரை இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை எப்படி சொல்றாங்கன்னா நடக்கும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மூணாவது பார்த்தோம் அப்படின்னா ஓடும் பணவீக்கம். சரிங்களா, ஓடும் பணவீக்கம் அப்படின்னா வேகமான விலைவாசி உயர்வு. சரிங்களா, இப்போ தற்போது நடக்கிறதுலாம் அப்படித்தான் இருக்குது. சரிங்களா, வேகமான விலைவாசி உயர்வு எப்படி இருக்குது அப்படின்னா 10%லேருந்து டக்குன்னு 20% விலைவாசி உயர்வு ஏற்பட்டுறது. அதைத்தான் எப்படி சொல்கிறாங்கன்னா ஓடும் பணவீக்கத்தில் சொல்கிறாங்க. தாவும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தாவும் பணவீக்கம் அப்படின்னா இதை உயர் பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை வந்து சமாளிக்கவே முடியாது. சரிங்களா, இதுதான் வந்து உண்மையான பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னவர் யார் அப்படின்னா ஜேஎம் கீன்ஸ் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. எப்படின்னா இதனோட பர்சன்டேஜ் பார்த்தோம்னா 20%லேருந்து 100% வரை இருக்கும் இந்த பணவீக்கம். அதைத்தான் எப்படி சொல்கிறாங்கன்னா தாவும் பணவீக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் பாருங்க, இந்த பணவீக்கத்தினால நன்மை அடைகிறவங்க யார் அப்படின்னா கடன் வாங்கினவங்க. சரிங்களா, கடன் வாங்கினவங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்கு. தொழில் முனைவோர் அவங்களும் இதில் நன்மை அடைவாங்க. கடன் பத்திர முதலீட்டாளர்கள் அவங்களும் இந்த பணவீக்கத்தால் நன்மை அடைவாங்க. ஓகேங்களா, நிலையான பணவீக்கத்தால் தீமை அடைவர்கள் பார்த்தோம்னா கடன் வழங்கியோர், நிலையான வருவாய் பிரிவினர், பங்கு முதலீட்டாளர்கள். இந்த பென்ஷன் வாங்குறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்து பணவீக்கத்தால் பாதிக்கப்படுவாங்க. சரிங்களா, இது போல் பணவீக்கத்தை பற்றி அப்படியே கண்டினியூஸாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.